நான் ஒருத்தங்கிட்ட கடன் வாங்கியிருந்தேன், இன்னைக்கு தரேன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேன். நானா குடிக்கல, அவன் கேட்டான், அவன் கொடுத்துட்டேன். ஆனா அவன் கேட்கும் போது நான் இருந்தேன் கோயம்பேட்டுல. அவன் போன் எடுத்து மச்சான் காசுன்னு கேட்கறான். நான் இதை அமுச்சு விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி போன் எடுக்கிற சுவிச் ஆஃப். அங்கே இருந்து திரும்ப வீடு வரைக்கும் வந்துட்டு சார்ஜ் போட்டு அந்த சார்ஜர் கேப்ல மறந்துட்டேன், சத்தியமா மறந்துட்டேன். அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணிட்டேன், வழக்கம் போல இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணி ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கேன். சரி ஓகே பசங்க போற ஸ்டோரி எல்லாம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஸ்டோரி ஓப்பன் பண்ணி ஸ்டோரி பார்த்துட்டு இருக்கேன். அவன் ஸ்டோரி போட்டிருக்கான். நான் ரொம்ப பெர்ஃபெக்டாவும் ஜெனியூனாவும் இருக்கிற ஆளு. ஆனா நம்ம சுத்தி இருக்கிறவங்க அப்படி இல்ல நினைக்கும் போது வெறி வருது சார். அப்படி ரெடி பண்ணி காசு திரும்ப குடுத்துறேன். கொடுத்துட்டு என் போன் அடிச்சு இப்படி எச்ச மாதிரி பண்றேன்னு கேட்டா அவன் அருண் விஜய் கதெல்லாம் சொல்லுங்கிறான். ஆடுற வயசுல ஆடணும், அடங்குற வயசுல அடங்கணும், மடங்குற வயசுல இருந்துட்டு மடத்தனமா வேலை செய்யறேன். இதோட ஃப்ரீயா விட்டேன். சரி போடா எங்கன்னா ஒழிஞ்சு போடா அப்படின்னு சொல்லிட்டு நான் சுத்தமா எதுவுமே கணக்குல ஃப்ரீயா விட்டேன். அதுக்கு அவன் நான் கோச்சிங்கன்னா அவனா நினைச்சுக்கின்னு ஒரு ஸ்டோரி போட்டு வச்சுக்கிறான். என்னன்னு கேட்டுறேன் பாரு. மன்னிக்க தெரிஞ்சவன் தான் மனுஷன், ஆனா மன்னிப்பு கேட்க தெரிஞ்சவன் வீரன். நான் வீரன், நீ மனுஷனா?